தமிழகத்தில் நடந்த முக்கிய நிகழ்வுகள் சிலவற்றை சுருக்கமாக பார்க்கலாம். வர்தா புயல் நிவாரணப் பணிகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் பொன்னேரி சாராட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. அமைச்சர்கள் அன்பழகன், வெல்லமண்டி நடராஜன், பெஞ்சமின், தங்கமணி மற்றும் திருவள்ளூர் எம்பி டாக்டர் வேணுகோபால் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சென்னையில் புயலால் பாதிக்கப்பட்ட திருவெற்றியூர், மணலி மற்றும் மாதவரம் பகுதிகளில் சுற்றுச்சூழல் அமைச்சர் கருப்பண்ணன் ஆய்வு செய்தார். முறிந்து விழுந்த மரங்களை அகற்றுதல், புதிய மின்கம்பங்கள் நிறுவுதல் போன்ற பணிகளை விரைவுபடுத்துமாறு அலுவலர்களுக்கு அமைச்சர் அறிவுறுத்தினார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வர்தா புயல் நிவாரணப் பணிகளில் 5500 மின் பணியாளர்கள் சீரமைப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் க. ராஜராமன் தெரிவித்துள்ளார். 252 பேருக்கு நாளை சுமார் 11 லட்சம் ரூபாய் மதிப்பில் நிவாரணம் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். வாழ்க்கையின் தத்துவத்தை வர்தா புயல் உலகிற்கு கற்றுக் கொடுத்துள்ளதாக நடிகர் விவேக் தெரிவித்துள்ளார். திருப்பூரில் மரம் நடும் அமைப்பின் நிகழ்ச்சியில் பேசிய போது விவேக் இவ்வாறு தெரிவித்தார். வர்தா புயலால் பாதிக்கப்பட்ட திருவள்ளூர் மாவட்டம் அரியன்வாயல், தேவதானம் உள்ளிட்ட பகுதிகளில் உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் ஆய்வு செய்தார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களையும் அமைச்சர் வழங்கினார். முதுகலை பல் மருத்துவம் படிக்கும் மாணவர்களுக்கு அகவிலை ஊதியம் வழங்க கோரி மத்திய அரசிடம் ஒப்புதல் கேட்டுள்ளதாக இந்திய பல் மருத்துவ கவுன்சில் தலைவர் டைஃபன் மசூந்தம் தெரிவித்துள்ளார். சர்வதேச பல் மருத்துவக் கல்லூரியின் மாநாடு மற்றும் பட்டமளிப்பு விழா சென்னையில் நடைபெற்றது. இதன் பின்னர் பேட்டியளித்த போது மசூம்தர் இதனை தெரிவித்தார். நாகர்கோவில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்ட அரங்கில் அனைத்து மாற்றுத்திறனாளிகள் தின விழா கொண்டாடப்பட்டது. அப்போது 2,75,000 ரூபாய் மதிப்புள்ள உபகரணங்களை மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆட்சியர் சஜன் சிங் வழங்கினார். 2007ஆம் ஆண்டு கைப்பற்றப்பட்ட வெடிபொருட்கள் பரமத்திவேலூர் அருகே உள்ள பாமா கவுண்டம்பாளையம் பகுதியில் அரசுக்கு சொந்தமான நிலத்தில் நீதிமன்ற உத்தரவின் பேரில் அழிக்கப்பட்டன. 300 கிலோ வெடிமருந்துகள், 1000 மீட்டர் வயர்கள் உள்ளிட்டவற்றை பொதுமக்களுக்கு பாதிப்பில்லாத வகையில் தீ வைத்து எரித்து செயலிழக்க செய்யப்பட்டது. பழுதான சாலைகளை சீரமைக்க வேண்டும், நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டம் நடைபெற்றது. ஐக்கிய மனித பாதுகாப்பு கழகம் சார்பில் இந்த போராட்டம் நடந்தது. சென்னை அடுத்த முகப்பேர் 6வது பிளாக் பகுதியில் குடியிருப்பு பகுதிகளில் கழிவுநீர் செல்வதால் நோய் தொற்று அபாயம் ஏற்பட்டுள்ளதாக குடியிருப்பு வாசிகள் அச்சம் தெரிவித்துள்ளனர். உடனடியாக அதிகாரிகள் தலையிட்டு மரங்களை அப்புறப்படுத்தி கழிவுநீரை மாற்றுப்பாதையில் கொண்டு செல்ல வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர்.